ஹலோ மக்களே! அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அதனால அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. ஆளும் கட்சியா இருக்க திமுக, நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுகக்கு எதிரா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பவே தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு பார்த்தா, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் யார் கூட கூட்டணி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா சீமானோட நாம் தமிழர் கட்சி யார் கூடவும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஜக, அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அடுத்த தேர்தல்ல அவங்க கூட்டணி எப்படி அமையப் போகுதுன்னு தெரியல. பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு. அவங்க தேர்தல்ல மற்ற கட்சிகளோட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா, அவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு கட்சி இருக்கு. அது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி. மத்த கட்சி எல்லாத்தையும் தாண்டி இவரு தமிழ்நாட்டு இளைஞர்கள, ரசிகர்கள நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு அரசியல் வரவேற்பு எப்படி இருக்குன்னு வரப்போற தேர்தல்ல தான் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடு பிடிச்சிருக்கு. அதிமுக கூட்டணியில இருந்து தேமுதிக கிட்டத்தட்ட விலகிட்டாங்க. திமுக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி 2026 தேர்தல்ல 10 சீட்டுகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும்னு உறுதியளிக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் திமுக கூட தேமுதிக கூட்டணி அமைக்கலன்றது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல பொறுத்தவரைக்கும் 2 தலைவர்கள் முக்கியமா பார்க்கப்படுறாங்க. முதல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தொடர் தோல்வி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்ததா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அடுத்தடுத்து 2 முறை திமுக ஆட்சி அமைஞ்சது இல்லைன்ற குறைய போக்க தீவிரமா காய் நகர்த்திட்டு இருக்காரு. தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி இல்லாம திமுக, அதிமுக வெற்றி பெற முடியாது. திமுக கூட்டணி வலுவா இருக்கு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணி உருவானது. இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பக்கபலமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி வலுவா இருக்குமான்னு கேள்வி எழுந்திருக்கு. பாஜக, அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமா இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகளும் பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில தேமுதிக கூட கூட்டணி வைக்கணும்னு அதிமுக விரும்புறாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல அதிமுக, தேமுதிக கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறமா நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல்ல எம்பி சீட் தரலன்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா திமுக கூட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக எம்பி சீட் தரலன்னு சொன்னதால திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், அதனால தான் பிரேமலதா அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சதாகவும் கூறப்படுது. வர சட்டமன்ற தேர்தல்ல 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தரதா திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. தேமுதிக நிறுவனரான விஜயகாந்த் அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் கட்சி தொடங்கினாரு. அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆனாரு. அவர் இருந்த வரைக்கும் திமுக கூட கூட்டணி வைக்கலன்னு குறிப்பிட்டு சொல்லலாம். நன்றி.